முக்கியமாக ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் பிரச்சனைகள் வந்து அதிக அளவில் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு மூல காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராயும்போது, நாம் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன் கூட சொல்லிக்கலாம். அதுபோக நாம் வளர்க்கும் முறைகள் சொல்லலாம். இப்படி தான் ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டோட தலைமை தான் அதை வந்து சரி பண்ண வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு செல்ஃபோன் தான் பிரச்சனை என்றால் செல்ஃபோனை உடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு உண்டான ஆப்புகள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது, அதை பூரா பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னா அதை தடுப்பாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாட்டோட தலைமை தான் அதை சரி பண்ணி செய்ய முடியுமே தவிர, அதுபோக விழிப்புணர்வுகள் அதிகமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு மனிதனும் கையில் எடுத்தால் இந்த பிரச்சனைகள் வராது. ஆக இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் மட்டும் காரணம் அல்ல, எல்லோருமே இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து நாம் அந்த விழிப்புணர்வை தொடங்கினாலே போதும். பாலியல் தொந்தரவுகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு தீர்வு அளிக்க முடியும். அதாவது அரக்கனை எப்படி அழிக்க முடியும் என்று கேட்டால், முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் என்று சொல்வதைப் போல் அதை போலத்தான் எடுத்து அழிக்க முடியும். ஆகவே அந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து மட்டும்தான் நாம் அழிக்க முடியும் என்று வலுவாக சொல்லிக் கொள்கிறேன். ஆக இன்றைக்கி வந்து 5 வயசு பொண்ணை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, 20 வயசு பொண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க, 65-70 வயசு வரைக்கும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அந்த மதுவினால் தான் இந்த பிரச்சனைகள் வருகிறதா? இதையெல்லாம் ஆராய்ந்து வைத்து தான் ஒரு பிரச்சனைகள் எங்கே பார்த்தாலும் பாலியல் தொந்தரவுங்கிற பிரச்சனைகள் சமூகத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக அறுத்தெடுக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பிரச்சனை என்கிற இதைத்தான் அறுத்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர, ஆக இந்த பிரச்சனையை கர்நாடக அரசு இது உடனடியாக பாலியல் பிரச்சனையில் இருந்து எல்லோரும் மீண்டு வர வேண்டும். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும். இதற்கு என்று ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து இரும்புக்கரம் கொண்டு வந்து அடக்க வேண்டும். அதாவது ஒரு பிரச்சனை இதுலேருந்து வருது அப்படின்னா அதில் உடனே ஆஃப் பண்ணணும். அதை ஒரு கரண்ட் வருது இதிலேருந்து, அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கரண்ட்டு வராத அளவுக்கு கட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு சொல்யூஷனை இதுக்கு வந்து நம்ம சரி பண்ணால் மட்டுமே நான் இந்த வாழ்க்கை இந்த நரகத்திலிருந்து நரகமாக ஆக்கப்பட்ட இந்த நாட்டிலிருந்து நாம் வந்து மீள முடியும். சொர்க்க பூமியாக வாரதுக்கு ஒரு உடனடியாக செயல்படுவதிலிருந்து நாம் வந்து சரி செய்ய வேண்டும். இதற்கும் தலைமை அரசு தான் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு பூமியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். அதே நல்ல மனிதனாக பிறந்தாலும் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்ற நல்ல ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் டிசிப்ளின் இருந்தாலே போதும். வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். வாழ்க்கை மட்டுமல்ல, நம் நாடும் நல்ல ஒரு நாடாக அமையும். எப்படி நாம் கூட பிறந்தவர்களை அக்கா, தங்கை, அம்மா எப்படி பார்க்கிறோமோ இதே போலத்தான் நாம் அக்கம் பக்கத்தில் உள்ள பழகிறவர்களையும் பார்க்க வேண்டும் என்கிறது தான் என்னுடைய நோக்கமே தவிர, யாரையும் தூண்டுதல் பெறுவதற்காக அல்ல, எல்லோரும் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான். நன்றி.